Already Monday shoot la iruken guys. என்னன்னு கேட்டிங்கனா இன்னைக்கான வீடியோ it's all about marriage. marriage எல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க? சரி ரெண்டு பேர் சேர்ந்து வந்து வாழ்றது அப்படிதான். வாழ்ந்து ஒரு பர்சனல் லைஃப் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். மயிராவே. ஆனா இந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? வீடியோ போடுறதுக்குன்னே கல்யாணம் பண்றாங்க. எனக்கு வருத்தம்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். சீரியஸா गाइस வீடியோ போடுறதுக்குன்னே அந்த கல்யாணத்துல வர செலவை வீடியோல வந்து சம்பாரிச்சிடுறாங்க. சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா போற சாக்குல சேத்தியும் அள்ளி அடிச்சிட்டு போயிட்டா. நான் வந்து யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இர்ஃபான் அண்ணாவை சொல்றோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இர்ஃபான் வியூஸ் வந்து கல்யாணம் துறக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆகட்டும், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி கண்ணெல்லாம் கலங்கல கைஸ், கண்ணு இருக்குது. அது வந்து அவரோட இஷ்டம். அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் மாப்பிள்ளை வாட்ச் வாங்கிட்டாரு, ஒமேகா வாட்ச் 8.5 lakhs அப்படின்னு ஒரு வீடியோ. நான் போய் பொண்ணை கூப்பிட்டுட்டேன். ஐ காட் வெட்டிங், ஐ காட் மேரேஜ், ஐ காட் ப்ரெக்னென்ட் அப்படின்லாம் போடுவார் போல இருக்கு. விட்டா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். எனிவே சார், ஹாப்பி ஃபார் தட் மேன். ஆனால் வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோலேயே பண்ணுற செலவெல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவரை நான் பார்க்குறேன். எங்களா மாதிரி சிங்கிள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வலிக்குது. பொறாமலாம் இல்லையே, லைட்டாக பொறாம தான். அதுக்கப்புறம் அவர் போட்ட வீடியோவை நான் இவ்வளோ காண்டா ஏன்டா வன்மத்தை கக்குறேன்னு இர்ஃபான் ஃபேன்ஸ்லாம் என்ன வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கே லைட்டாக வந்திருக்கும். இவ்வளோ நாள் வந்து தலைவன் சாப்பாடாக சாப்பிட்டு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணானே, இப்போ என்னடா இந்த மாதிரி வீடியோவை போட்டு நம்மளை காண்டு ஏற்றுறானேன்னு ஒரு ஃபீல் வந்துருவேன். பிகாஸ் நானும் ஒரு இர்ஃபான் ஃபேன் தான். இப்போ வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் வெட்டிங் ரிசப்ஷன் இன்வைட்டிங் ஹானரபிள் கெஸ்ட் கனிமொழி எம்பி ஃபார் வெட்டிங். அதுக்கப்புறமா அவர் வந்து அவரோட கண்டென்ட்டை பற்றி போட்டு லாஸ்ட் ஒரு 10 வீடியோவுக்கு வெட்டிங் நான் வந்து செப்பல் வாங்கிட்டேன், ஷூ வாங்கிட்டேன், இன்வைட் பண்ணுறேன். ப்ரோ இதை கூட மனசில் வந்து 8.5 lakhsக்கு வாட்ச் வாங்குறாரு ப்ரோ. இட்ஸ் டைம் டு லீவ் தேர். 8.5 lakhs இருந்தால் நான்லாம் ப்ரோ கடனெல்லாம் அடிச்சிருவேன் ப்ரோ. கல்யாணம் பண்ண கிளம்பிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ. ஹால்தி செரிமோனி ஓகே ப்ரோ, ஏன்னா நான் சொல்கிறேன் ஓகே போடலாம், வீடியோ போடலாம். யூடியூபர்ஸ், பெரிய யூடியூபரு, ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னா ஓகே. ஒரு வீடியோ 2 வீடியோ 10 வீடியோ வரும் வந்துன்னு இருக்குது. நானும் எப்படி மனசை தேர்த்தினேன். அடுத்த வீடியோக்குள்ளே சரி வேறு ஏதாவது கண்ணை கண்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப அடுத்த வீடியோ வெட்டிங் அப்படின்னு. ஓகே வெட்டிங் முடிஞ்சிச்சு. அதனால் மேரேஜ் ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னேன். வெட்டிங்கில் நான் பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னா. இதுக்கப்புறமா செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், நம்மளோட நயன்தாரா விக்கி அவங்களும் தான் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, ஒரு ஃபோட்டோ இல்லை வந்துச்சா? எங்கடா வர விட்டானுங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பயலுங்க. நம்ம செலிப்ரிட்டிஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ஒரு இதில் வந்து யூடியூபர்ஸ்லாம் வாழ்கிறாங்க. மேபி இட்ஸ் எ பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் தெரியாத இர்ஃபான் கன்னீஸ் நம்மளை வந்து கமெண்ட் செக்ஷனில் திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ காட் மேரிடுன்னு பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறார். தமிழ் இல்லை, இந்த சைட் பசங்க அந்த சைட் பொண்ணுங்க. நல்லா இருக்கு. மெஹந்தி டே பிஃபோர் வெட்டிங். ஐ திங்க் இப்போ வந்து ஐ காட் மேரிட்னு வந்துச்சு. நாளைக்கு ஒரு வீடியோ போடுவார். உடனே ஜூமிங்கில் வருவீங்களே அப்படிலாம் இல்லை, பழைய ஃபுட் பிளாக்லாம் போடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன் நான். இன்வைட்டிங் ஆனரபிள் எம்பி கனிமொழி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட வீடியோஸில் பார்க்கும்போது அந்த எம்பி வந்தால் மாதிரி எனக்கு தெரியல. மொக்கம் வாங்கியிருப்பாரோ. ஸோ வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோ வெட்டிங் அட்டெண்டட் பை எம்பி கனிமொழி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருவார். இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வீடியோ போடுங்கள் தப்பல்ல. என்ன மாதிரி சிறிய யூடியூபர்களுக்கு அது ஒரு Congratulations bro. Okay boys, peace out. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான காலம் வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எது ரைட்டுன்னு போடுதோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். லைக் இர்ஃபான் அண்ணா, பிகாஸ் இது போனால் இது நம்ம கரெக்டாக அவர் நம்மளோட ஒரு யூடியூபராக ஆகலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அச்சீவ் பண்ணி அவரோட வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.